வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரங்கள பத்தி. இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில பட்ட பாடுகள் யாருக்குமே தெரியாம மனசுக்குள்ளேயே தாங்கிட்டு இருந்த ராசின்னு கூட சொல்லலாம். வெளியில எவ்வளவு சிரிச்சு பேசினாலுமே உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி, எவ்வளவு சுமைன்னு உங்களுக்கே தான் தெரியும். ஆனா, நம்ம வாழ்க்கை எப்போ மாறும்னு ரொம்ப நாளா நீங்க மனசுக்குள்ள கேள்வி கேட்டுட்டே இருந்த நேரம் இப்போ முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு தடையா இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்க போகுது. எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே சரியா போகாத வேலை, எதிர்பார்த்த உதவி கிடைக்காம இருந்த சூழ்நிலை, நம்பினவர்கள் விட்டுட்டு போன தருணங்கள், இது எல்லாமே உங்களை உடைச்சிருக்கலாம். ஆனால் அதே வழி தான் இப்போ உங்களை பலமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வாழ்க்கை அப்படிங்கிறது தாங்கிட்டு போகிற நிலையில் இல்லை, முன்னேறி காட்டுற காலகட்டத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிற நேரம் தான் இது. சின்ன சின்ன மாற்றங்கள் முதல்ல நடக்கும். அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தானாகவே உருவாகும். குடும்ப விஷயங்களில் நீண்ட நாள் இருந்த மனக்கசப்பு குறைய ஆரம்பிக்கும். பேசாமல் இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. புரியாமல் இருப்பவங்க உங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நம்மளை மதிக்க மாட்டாங்களோன்னு நினச்ச இடத்துல திடீர்னு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கிற சூழ்நிலை உருவாகும். வேலை சம்மந்தமாக அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் உங்களோட திறமை மறைக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இனி அது அப்படியே வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது மேலதிகாரிங்க பொறுப்பு கிடைக்கலாம். உங்களை மதித்து பேசுகிற வார்த்தைகள் அப்படிங்கிறது அதிகமாகலாம். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவல் காதுக்கு வரக்கூடிய நேரம் தான் இது. பண விஷயத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்ததை இழந்த காலம் மாதிரி இனி உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிற காலம் ஆரம்பிக்குது. தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறையும். அவசர செலவுகள் தானாகவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கையில் நிற்கலையேன்னு வருத்தப்பட்ட நிலையெல்லாம் மாதிரி சேமிக்க முடிகிறதேன்னு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உங்களோட மனநிலை தான் இப்போது பெரிய மாற்றத்தை காண போகிற விஷயமா இருக்குது. இது வரைக்கும் எதுவுமே சரியாக போகலைன்னு நினச்ச மனசு இனி சின்ன நல்ல விஷயத்துக்கே நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளும். அந்த நன்றி தான் இன்னும் நல்ல விஷயங்களை உங்களோட வாழ்க்கைக்குள்ளே இழுத்து கொண்டு வரும். உறவுகள் விஷயத்தில் உண்மையானவர்களுக்கும் நடிப்பவர்களுக்கும் தெளிவாக தெரிய ஆரம்பிப்பாங்க. யாரை தூரம் வைக்கணும், யாரை நெருக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கே புரியும். அதனால் மனசுக்கு பாரமாக இருந்த உறவுகள் தானாகவே விலகி மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய உறவுகள் மட்டுமே நிலைச்சிருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களோட ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிற மனதைரியம்தான். அந்த மனதைரியம் அப்படிங்கிறது இப்போது மனசுக்கு பெரிய வெற்றிகளை தேடி தரப்போகுது. முன்னாடி தோல்வியை நினச்ச விஷயங்களே இப்போ உங்களுக்கு அனுபவமாக மாறி சரியாக முடிவெடுக்க உதவுது. உடல் நலம் விஷயத்தில் கூட மெதுவாக முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாள் இருந்த சோர்வு, மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். தூக்கம் அப்படிங்கிறது சீராகும். மனசு ரொம்பவே லேசாகும். இது வரைக்கும் எப்போதுமே டென்ஷன் இருந்த மனநிலை மாறி எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வரும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது மறுபடியும் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிற காலம். கடந்த கால வழிகள் உங்களை அழிக்கிறதுக்காக இல்லை, உங்களை உருவாக்குறதுக்காக வந்தது தான். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும். எதிர்பார்க்காத உதவிகள் கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்ததுக்கான பலன் கண்டிப்பாகவே கிடைக்கும். பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போகலைன்னு ஒரு நாள் நீங்களே உள்ளுக்குள்ளே சொல்கிற நேரம் வரும். அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப தூரமாக இல்லை. விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கை இனி மெதுவாக இல்லை, உறுதியாகவே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே குறைய உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையாகவும் லேசாகவும் மாறுறதா நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ வர காலம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமோன்னு நினச்ச மனநிலையில் இருந்து இல்லை, இன்னும் நமக்கான நேரம் இருக்குன்னு உணர வைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவு பொறுமையாக தாங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பொறுமைக்கு இப்போ மெதுவாக பதில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் உங்களை நிறுத்தி வச்சுருந்த பயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை பண்ணுனா தோல்வி வந்துருமோன்னு நினச்சி விட்ட விஷயங்களை இப்போது துணிச்சலாக முயற்சி செய்யக்கூடிய எண்ணமும் வருது. அந்த முயற்சி தான் உங்களை வேறொரு நிலைக்கு கொண்டு போகுது. வீட்டுக்குள்ளே நீண்ட நாளாக இருந்த கவலைகள் பேசப்படாமல் இருந்திருக்கலாம். எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த மௌனம் அப்படிங்கிறது உடையும். தேவையான இடத்துல பேசுவீங்க, சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லுவீங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு புரிதல் அப்படிங்கிறது உருவாகும். பண விஷயத்தில் இது வரைக்கும் உங்களோட கையில் வந்த பணம் தங்காமல் போன மாதிரி இருந்திருக்கும். காரணம் இல்லாமல் செலவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த நிலையெல்லாம் மாறும். செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன சேமிப்பே பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
வேலை செய்கிறவங்களுக்கு உங்களை மதிக்காத மாதிரி நடந்தவங்க இப்போ உங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி உங்களை ஒதுக்கிய இடத்துல இருந்து இப்போ உங்களோட ஆலோசனைகளை கேட்கக்கூடிய நிலைமை வரும். அது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். வேலை தேடிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் காத்திருப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் வரலாம். எந்தது நமக்கு சரின்னு அப்படிங்கிற குழப்பம் கூட வரலாம். ஆனால் மனசு சொல்கிறத கேட்டு எடுத்த முடிவு உங்களை ஏமாற்றாது. உறவுகள் விஷயத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு வலிமை மட்டும் கொடுத்த உறவுகள் இனி உங்களை தொந்தரவு செய்ய முடியாத நிலைமைக்கு போகும். நீங்கள் தானாகவே எல்லை போட கற்றுக்கொள்வீங்க. அதே நேரம் உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க இன்னும் நெருக்கமாக இருப்பாங்க. காதல் விஷயத்தில் பழைய காயங்கள் இன்னும் மனசுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் புதிய விஷயங்களை ஏற்க தயக்கம் இருக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பயம் அப்படிங்கிறது கரைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையே மெதுவாக உருவாகும். ஒரு உறவு வாழ்க்கைக்குள்ளே வர வாய்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. திருமணம் பற்றிய எண்ணமும் தெளிவாக இருக்கும். அடுத்தது உடல் நலம் விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். மனசு லேசான உடலும் தானாகவே சரியாகும். சின்ன பழக்கம் மாற்றங்கள் கூட பெரிய நல்ல பலனை தரும். நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லாருக்குமே எல்லாமே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு மௌனமாக இருக்கிறதே பலவீனம் இல்லைன்னு பலம்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் தான் உங்களை மனசார அமைதியாக வைக்கும். இப்போது நீங்கள் போடுற ஒவ்வொரு முயற்சியுமே சின்னதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்துக்கு விதையாக மாறும். உடனடி பலன் தெரியல அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க. காலம் உங்களோட பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. முடிவாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே வர மாற்றத்துடைய காலமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வெளியில் எல்லாமே ஒரே நாளில் மாறாது அப்படிங்கிறதுனால நீங்கள் மாற ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையை மாற வைக்க போதுமானதாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் எல்லாமே நம்ம மேலேயே சுமத்துறாங்களேன்னு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பொறுப்பு, கடமை, எதிர்பார்ப்பு எல்லாமே உங்கள் மேலே மட்டுமே விழுந்த மாதிரி தோணியிருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிக்குது. உங்களை சுமையாக பயன்படுத்தின இடத்துல உங்களை ஆதரவாக பார்க்குற மனநிலை அப்படிங்கிறது உருவாகும். நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு உடனே பாராட்டு கிடைக்கலனாலுமே வருத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லலாம். சில நேரம் அவமானத்தை கூட சந்திச்சிருக்கலாம். ஆனால் காலம் அப்படிங்கிறது தாமதமாக வந்தாலுமே நீதி தவறாது. இப்போ உங்களோட நேர்மை, உழைப்பு, பொறுமை எல்லாமே ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி முடிவெடுக்கிற சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். முன்பு சின்ன சின்ன விஷயங்களுக்கே குழப்பமாக இருந்திருக்கும். இப்போது சரி இது தவறுன்னு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி மேலே கொண்டு போகக்கூடியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். முன்பு கேட்டதை செய்யாதவர்கள் இப்போ உங்களோட ஆலோசனையை கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால் மனசுக்குள்ளே ஒரு நிறைவு வர ஆரம்பிக்கும். நம்ம சொல்கிறது வீணாக போகலைன்னு ஒரு நம்பிக்கையும் உருவாகும். பணம் சம்மந்தமான பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். எதிர்காலத்துக்கான திட்டம் போட வேண்டிய ஆரம்பிப்பீங்க. வீடு, நிலம், வண்டி மாதிரி விஷயங்கள் பற்றி யோசனை அப்படிங்கிறது வரும். உடனே கிடைக்கலனாலும் அந்த பாதை அப்படிங்கிறத திறக்க ஆரம்பிச்சிருக்கு. வேலை, வாழ்க்கையில் உங்களோட திறமையை அடக்க முயற்சி செஞ்சவங்க இப்போ உங்களோட வேகத்தை பின்தொடர வேண்டிய நிலைக்கு வருவீங்க. உங்களுக்கே தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமைகள் கூட வெளியே வரும். புதுசாக கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அதிகரிக்கும். உறவுகள் விஷயத்தில் இனி நீங்கள் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கணும்னு நீங்கள் செஞ்ச சமரசங்கள் அப்படிங்கிறது குறையும். அதே நேரம் உண்மையாக நேசித்தவங்க அந்த உண்மையை உங்களையே ஏற்றுக்கொள்வாங்க. காதல் வாழ்க்கையில் அமைதி முக்கியமான இடத்தை பிடிக்கும். சண்டை, சந்தேகம், பயம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையும் உருவாகும். அது வாழ்க்கையில் பெரிய நிலைத்தன்மையை கொடுக்கும். உடல் நலம் விஷயத்தில் நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. சாப்பாடு, ஓய்வு, தூக்கம் இது எல்லாமே முக்கியம்னு புரியும். அதனால் நீண்ட நாள் இருந்த சோர்வு அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்த உறுதியாக சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்கள் உடைஞ்சதால் இல்லை, தாங்கியதுனால இப்போது உயர போகிறீங்க அப்படின்னு. கடந்த கால வழிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும். அதே பாடம் தான் எதிர்காலத்தில் உங்களை பாதுகாக்கும். இனி வர நாட்களில் நீங்கள் உங்களை பற்றி பெருமைப்படக்கூடிய தருணங்கள் கண்டிப்பாக வரும். முடிவாக சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது மீண்டும் நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிக்கிற காலம்னு சொல்லலாம்.
மெதுவாக உறுதியாக ஆனால் திரும்பி பார்க்காம முன்னேறக்கூடிய நேரம் தான் இது. இனிமேல் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக, உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.